பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் 12 அப்பங்கள் என்கிற தலைப்பிலே நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அப்பங்களை குறித்து தியானிக்கிறோம். அந்த அப்பங்களுக்கு சில பெயர்களை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொன்னார். இன்னொரு அப்பத்தை நம்ம பார்த்தோம், துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம் என்று பார்த்தோம். துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசித்தால் தீட்டு என்று நம்ம பார்த்தோம். சரியா? இதை நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு 2 அப்பங்களை சொல்லுகிறேன். 2 பெயர்கள் அந்த அப்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பெயர் என்ன தெரியுமா? முதலாவது வருத்தத்தின் அப்பம், இரண்டாவது சோம்பலின் அப்பம். இந்த 2ஐயும் கொஞ்சம் எளிமையாக நம்ம பார்ப்போம். அதை நிறைய விளக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நமக்கு தெரியும் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 127:2, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. என்ன அப்பம்? வருத்தத்தின் அப்பம். அதாவது கஷ்டத்தோட அதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வேலை வேலை வேலைன்னு ஓடுறது, வீட்டை பார்க்குறது கிடையாது, ஆண்டவரை தேடுறது கிடையாது, ஆலயத்துக்கு போகிறதுக்கு கூட அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. அவங்க என்ன லீவ் எடுக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கும் போக மாட்டாங்க, அவங்க உடம்பை பார்க்குறதுக்கும் அவங்க ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே அவங்க சாப்பிட்றது. அந்த சாப்பாடுக்கு பேர் தான் வருத்தத்தின் சாப்பாடு, அப்பம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணுன்னா, ஆதாம்கிட்டே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு தான் அதன் பலனை புசிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. வருத்தத்தின் பலனை புசிப்பா, வருத்தத்தோட புசிப்பா. அதான் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி 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 உழைக்கிறீங்க, சில பேருக்கு சாப்பிட்றது கூட நேரம் இல்லை, அந்த சாப்பாடு கூட எப்படி அந்த வருத்தத்தோட, வருத்தத்தின் அப்பன்னு சொன்னால் வேலை சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கொஞ்சம் சாப்பிட்டு ஓடுறது. அதாவது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, வேற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறது, கொஞ்சமாக சாப்பிட்றது, ஓடுறது. ஆண்டவரை தேடுறதில்ல, குடும்பத்தை கண்டுக்கிறதில்ல, சரியா? உடம்பையும் ரெஸ்ட் போடணும்னு நினைக்கிறதில்ல, சொந்த பந்தங்களுடைய விசேஷங்களுக்கு கூட போகிறதில்ல. எது முக்கியம்? வேலை தான் முக்கியம். அந்த வேலையில் சாப்பிட்றது கூட நேரம் இல்லை. அதுக்கு பேர் தான் வருத்தத்தின் அப்பம். எப்படி? என்னதுக்கு மேலே போட்டிருக்கு, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்றது விருதா. நீங்கள் இந்த மாதிரி ஓடி ஓடி உழைச்சி கொஞ்சோட சாப்பிட்டு வருத்தத்தோடு சாப்பிட்றது வேஸ்ட்டு. அதுக்கு பேர் தான் வருத்தத்தின் அப்பம். நீங்கள் என்ன உழைத்தாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரசங்கில் ஒரு வார்த்தை உண்டு, ஓடுகிறதற்கு ஓடுகிறவர்களின் வேகமும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் கடைசியில் முடியும், எல்லாவற்றுக்கும் சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். நீங்கள் எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கும், ஆண்டவரை தேடுறதுக்கும், வேதம் வாசிக்கிறதுக்கும், ஜெபிக்கிறதுக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு விசேஷங்களுக்கு போகிறதுக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. வேலை வேலை வேலைன்னு ஓடாதீங்க. உங்கள் உடம்பை பாருங்கள், உங்கள் உடம்பை பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. இப்படி வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் வருத்தத்தின் அப்பம். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வருத்தமே வந்துடும். அப்புறம் என்ன தெரியுமா செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள்? நான் இப்படி சொல்லட்டுமா? இப்படி உடம்பை பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு கடைசியில் உடம்புக்கு வருத்தமாயிரும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்புறம் களி, டாக்டர் சொல்கிற ஃபுட்டு,
எப்படி டாக்டர் சொல்கிற சாப்பாடு, அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலைங்க. ஏதோ சாப்பிட்றீங்க. ஒரு இட்லி தான் சாப்பிட முடியுது, 2 இட்லி தான் சாப்பிட முடியாது, கூழு தான் குடிக்க முடியுது, ஒன்றும் குடிக்க முடியல, நல்லதை சாப்பிட முடியல, விரும்பினதை சாப்பிட முடியல. இதுதான் வருத்தத்தின் அப்பம். அதாவது வேலையே செய்யாமல் வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டு வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறவங்க அப்புறம் ரியலாக வருத்தப்பட்டுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி மாறிடும். அதனால் வேலை முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம், அதை விட முக்கியம் ஆண்டவர் முக்கியம், உங்கள் குடும்பம் முக்கியம், உங்கள் உடம்பு முக்கியம், உங்கள் உறவுகள் முக்கியம். அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து வேலை செய்யுங்க. அப்படி வேலை செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். இதுக்கு பேர் வருத்தத்தின் அப்பம். இன்னொரு அப்பம் இருக்கு, சோம்பலின் அப்பம். நமக்கு தெரியும், குணசாலியான ஸ்திரியை பற்றி பைபிளில் போட்டிருக்கு, சோம்பலின் அப்பன் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 27ஆம் வசனம், சோம்பலின் அப்பம். அது என்னங்க சோம்பலின் அப்பம்? நான் ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா சோம்பலின் அப்பத்தை பற்றி? நீதிமொழிகள் 31:27 இருக்கு, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல். சோம்பலின் அப்பன்னா சில ஆட்கள் இருக்குது, நான் அதை இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி முடிக்கிறேன். எப்படி தெரியுமா? வேலை செய்கிறதுக்கு மாச்சப்பட்டு, எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறேன், வேலை செய்கிறதுக்கு மாச்சப்பட்டு, வேலை செய்கிறதுக்கு சங்கடப்பட்டு. சோம்பலின் அப்பம் அப்படின்னா என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? வேலை செய்கிறதுக்கு சங்கடப்பட்டு ஆர்டர் போட்டு சாப்பிட்றது. எப்படிங்க? எங்கள் ஆர்டர் போட்டு சாப்பிட்றது தப்பா? இப்போ தான் எல்லாம் ரொம்ப வசதி ஆயிடுச்சே. நீங்கள் வேலைக்கு போய் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறீங்க, சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டு சாப்பிட்டா தப்பு இல்லை. சமைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சோம்பேறித்தனப்பட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் போட்டே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்கள் குடும்பம் தரித்திரத்துக்கு போயிடும். ஏன்னா சோம்பேறிக்கு ஒரு நாள் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அப்படி தான் பார்த்துக்கிடுங்க. எனக்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு கணவன் மனைவி 2 பேரும். அப்போது 2 பேர் தானே, புருஷன் வேலைக்கு போயிடுவார். புருஷனுக்கு மத்தியான சாப்பாடு எங்கே கொடுத்துருவாங்களாம்? போகிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல கொடுத்துருவாங்க. இப்போ பொண்டாட்டி மட்டும்தான். அப்புறம் இவன் என்ன செய்ய மாட்டா, சமைக்கிறது கிடையாது. புருஷன் நைட்டு வருவார். இப்போ சொல்கிறது, சரி நம்ம 2 பேருக்கும் தானே ஏதாவது ஹோட்டலில் வாங்கிக்கலாம். இப்படி டெய்லி ஹோட்டலில் வாங்கி தின்னு கடைசியில் பயங்கர கடனில் கொண்டு விட்டுட்டாங்க. அதனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இதுதான் சோம்பலின் அப்பம். வேலை செய்கிறதுக்கு மாச்சப்பட்டு சில பேர் இப்படி இருக்காங்க, ஒன்று இருக்கிறத கொண்டு செய்கிறது, சில பேர் செய்யவே மாட்டாங்க, சோம்பேறி. சோறு பொங்குறதுக்கு சோம்பேறி, அந்த சோறை திங்கிறதுக்கும் சோம்பேறி. இந்த ஆட்கள் தான் சோம்பலின் அப்பத்தை புசிக்கிறது. நீங்கள் சோம்பலின் அப்பத்தை புசித்து கொண்டிருந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களை பாக்கியவதின்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் இருக்காங்களா, பிள்ளைங்க கேட்குறத செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது, இல்லை செய்ய முடியாது, ஒரே சோம்பேறித்தனம். எந்திக்கிறதே லேட்டு. அப்புறம் எங்கே சமைக்கிறது? ஒன்று ஆர்டரை போடு, இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வா. எத்தனை காலத்துக்குமா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது? சோம்பேறி. சோம்பலின் அப்பத்தை புசித்தால் சோம்பேறி தரித்திரனாவான்னு பைபிளில் போட்டிருக்கு. தயவு செய்து சோம்பலின் அப்பத்தை சாப்பிடாதீங்க, சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.